இப்போ நம்ம இருக்கிற கோவிலுக்கு பேர் மோகநாயகி சமேத ஆதிமூலநாத சுவாமி கோவில். இது இருக்கிற கிராமத்துக்கு பேர் திருப்பாலத்துறை. தேவாரத்தில் இதுக்கு பேர் திருப்பாற்றுறை அப்படின்னு இருக்குது. திருப்பாலத்துறை அப்படின்னு ஒன்று பாபநாசம், கும்பகோணம் பாபநாசத்துக்கிட்டேயும் இருக்குது. அதோட இதை குழப்பிக்க வேண்டாம். இது திருப்பாற்றுறை தேவாரத்தின்படி. இது கொள்ளிடத்தோட ஜஸ்ட் தெற்கு கரையில் இருக்குது. இது திருச்சி கல்லணை ரோட்டில், அந்த திருச்சி மெட்ராஸ் ஹைவேலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே, இதுதான் திருப்பாலத்துறை அப்படின்னு இப்போ சொல்லப்படுற திருப்பாற்றுறை. இது தேவாரத்தில் இருக்கிற ஒரு ஸ்தலம். இந்த கோவில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, முதல் பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில். அப்போ மன்னர் இங்கே வரும்போது ஒரு வெண்மையான ஒரு பறவை ஒன்று பறந்து போனதாகவும் இந்த புதர்லேருந்து, அந்த பறவை ரொம்ப அழகாகவும் இருந்ததுனால அது என்ன தான் இருக்குதுன்னு அந்த புதர்கிட்ட வராங்க. ஒரு புதர்லேருந்து நல்ல மனம் வந்திருக்கு. மன்னர் ஆளை துண்டு வெட்டி பார்க்குறாரு. அப்போ சிவனோட சிரசில் மண்வெட்டி பட்டு பால் ஒழிஞ்சு. ஸோ அதனால தான் இது பாற்றுறை. அம்மன் பேர் மோகநாயகி. இது வரணுன்னா ரொம்ப நேரோ ரோட்ஸு, வண்டியாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் இந்த கிராமத்தில் ஏதாவது வண்டி ஏதாவது நிறுத்தியிருந்தாங்கன்னா இங்கே வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திட்டு வரணும். இங்கே கோயிலுக்கு வந்தீங்கன்னா குருக்கள்லாம் எப்போயோ தான் வராரு. நீங்கள் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார். நீங்கள் கோயில் பக்கத்தில் வந்துட்டு கோயிலை திறக்க முடியுமானா அவர் கொஞ்சம் திறந்து காமிக்கிறாரு. ரொம்ப உதவியாக இருக்கார். அவர் ஒரு ஐயா இருக்காருங்க. தட்சிணாமூர்த்தி சன்னதி எழுத்தாப்பில் இருக்குது. ஒரு விநாயகர். இது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஒரு தேவாரத்தலம். இதோட வயசு ஒரு 1700 ஆண்டுகள். அதன்படி பார்த்தாலுமே அதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். இது கஜலக்ஷ்மி. இது உள்ளே இருக்கிறது தான் சுவாமியும் அம்பாள் சன்னதியும் உள்ளே தான் இருக்குது. ரொம்ப உள்ளே இருக்கார் சுவாமி. நமக்கு இடது பக்கம் தான் கொள்ளிடம் இருக்குது.